விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயும் சுத்தமாக நல்லா குவாலிட்டியா செய்யப்பட்ட தரமான எண்ணெய். பல பேத்துக்கு இது தெரியாது. கேட்டீங்கன்னா தெரியும். அட இதானா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. இவங்களுக்கு குடும்பத்தில ஒருத்தருக்கு விரல் ரொம்ப வருஷமா விரல்கள் அசைக்க முடியாம இருந்துச்சாமா. அந்த கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சூடு குறையுது இல்லைங்களா? அப்போ சத்து இன்னும் இறங்கிட்டே இருக்கும். நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமாங்க. அதுக்கு மெயினான ஒரு அருமையான மருந்துங்க. இப்படி நமக்கு தேவையான எல்லா பொருள்களையும் நாமளே தயாரிக்கணும். வாழ்க வையகம்! நண்பர்களே, கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் வீட்ல நீங்க எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோங்க. கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய். இந்த எண்ணெய் முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்ட் எல்லாம் பெயின், இணைப்புல இருக்கிற வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இந்த மாரி ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்கும் அருமையான ஒரு அற்புதமான ஒரு மருந்து. குறிப்பா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதுக்கு மெயினான ஒரு அருமையான மருந்துங்க. நீங்களே எப்படி வீட்ல தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்ன்னு சொன்னாவே சுத்தமான செக்கு நல்லெண்ணெய். டிவில விளம்பரம் வர்றது கிடையாது. நல்லெண்ணெய் 1 பங்கு. விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயும் சுத்தமாக நல்ல குவாலிட்டியா செய்யப்பட்ட தரமான எண்ணெய். 1 பங்கு. வேப்ப எண்ணெய், நீம் ஆயில் 1/4 பங்கு. கோபுரம் தாங்கி மூலிகை. இது நீங்க அருகில நண்பர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை தெரியாதவங்க. நாட்டு மருந்து கடையில கேளுங்க. இல்ல பக்கத்துல எங்கேயாவது மூலிகை பண்ணையில கேளுங்க. கோபுரம் தாங்கி மூலிகை. பல பேத்துக்கு இது தெரியாது. கேட்டீங்கன்னா தெரியும். அட இதானா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. கோபுரம் தாங்கி மூலிகை 1 பங்கு. அடுத்தது முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் மூலிகை 1 பங்கு. 1 துண்டு சுக்கு. கொஞ்சம் புளி. இதுதாங்க தேவையான பொருள். இதையெல்லாம் ஒரு கடாயில, சட்டியில போட்டு அடுப்பு கம்மியா எரியணும். ரொம்ப வேகமா வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. இந்த மாரி மருந்துகள் தயாரிக்கும் பொழுது, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். எந்த அளவு கம்மியா வைக்கிறீங்களோ, அப்பதான் சத்து கிடைக்கும். லோ ஃப்ளேம்ல கொஞ்சமான மிதமான வெப்பநிலையில இதெல்லாம் வச்சு நல்லா சத்து இறங்குற வரைக்கும் நீங்க மெதுவா கலக்கி தயார் செய்யணும். இந்த மாரி எண்ணெய் காய்ச்சும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த மாரி மூலிகை எண்ணெய்கள் காய்ச்சும்போது சில பேர் என்ன பண்றாங்க, அத அடுப்புல நல்லா வேக வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, சுட 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 இருக்கும்போது அப்படியே வடிகட்டிர்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதாவது கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. தண்ணீலயோ, எண்ணெயிலயோ ஒரு பொருள போட்டு சூடு பண்ணுனா, அந்த பொருளில் உள்ள சத்துக்கள் தண்ணீருக்குள், எண்ணெய்க்குள் வரும். அப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற, நல்லா சூடா இருக்கிற அதுல நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், சத்து கம்மியா கிடைக்குங்க. அப்போ அடுப்புலேருந்து இறக்கி கீழ வச்சுட்டீங்கன்னா, மூடி வச்சுருங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சூடு குறையுது இல்லைங்களா? அப்போ சத்து இன்னும் இறங்கிட்டே இருக்கும். நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வடிகட்டுங்க. இது ஒரு கான்செப்ட். இப்படி நான் சொன்ன இந்த பொருளெல்லாம் சட்டியில போட்டு, குறைந்த வெப்பத்தில நல்லா கலக்கி, அந்த பொருள் இருக்கிற எல்லா சாறும் எண்ணெயில இறங்குற மாரி வச்சு, அதுக்கப்புறமா ஆற வச்சு, வடிகட்டி, அத நீங்க கண்ணாடி பாட்டில்ல அடைச்சு வச்சு பயன்படுத்துனீங்கன்னா, இது கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய்ன்னு பேருங்க. குறிப்பா மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஆமாங்க. முடக்குவாதம் இதுக்கெல்லாம் அருமையான மருந்துங்க. இந்த மருந்த நீங்க வீட்டிலேயே செஞ்சு, உங்க வீட்ல தாத்தாவோ, பாட்டியோ, தெரிஞ்சவங்களோ, சொந்தக்காரங்களோ, அம்மாவோ, ஃப்ரெண்டோ, நண்பர்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இத குடுத்து, இல்ல அத தடவி குடுத்து, அவங்கள குணப்படுத்தும் பொழுது, ஒரு அருமையான ஒரு வைத்தியமா இருக்குதுங்க. அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். இந்த கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய எனக்கு கத்துக் குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையைச் சேர்ந்த மோகனா தேவி அப்படிங்கிறவங்க. மதுரையைச் சேர்ந்த மோகன தேவி அப்படிங்கிறவங்க எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க. இவங்க அடிக்கடி எனக்கு மெயில் பண்ணுவாங்க. சந்தேகங்கள் கேட்பாங்க. சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மதுரையைச் சேர்ந்த மோகனா தேவி.
அவங்க பாட்டி சொன்னாங்களாமா. இவங்களுக்கு குடும்பத்தில ஒருத்தருக்கு விரல் வந்து ரொம்ப வருஷமா விரல்கள் வந்து அசைக்க முடியாம இருந்துச்சாமா. அப்ப அவங்க பாட்டி இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, தடவனா சரியா போகும்ன்னு சொன்னோனே, இவங்க அத செஞ்சு, அத தடவி அந்த அசையாத விரலெல்லாம் அசைஞ்சு குணமாச்சாமா. அந்த அனுபவத்த அவங்க எனக்கு சொன்னாங்க. இமெயில் மூலமா சொன்னாங்க. அத நானு புரிஞ்சுகிட்டு, நானும் பல பேத்துக்கு சொல்லி, பல பேரும் அத செஞ்சு பார்த்து, ரொம்ப நல்லாருக்கு அப்படின்னு சொன்னனால, இத உங்களுக்காக இப்ப நான் குடுக்குறக்காக இந்த வீடியோ பதிவு பண்றேங்க. கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய். இத நீங்க வீட்ல செய்யுங்க. வீட்ல செஞ்சு எல்லாரும் பயன்பெறுங்க. முடிஞ்சதா அத வீட்ல செஞ்சு, இது ஒரு சுயசார்பு வாழ்க்கை வியாபாரமா, அத மத்தவங்களுக்கு வியாபாரம் பண்ணுங்க. ஆர்கானிக் ஷாப் வச்சிருக்கிறவங்க, நீங்களே ஃப்ரீ டைம்ல இதெல்லாம் செஞ்சு உங்க கடையில நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? இதாங்க சுயசார்பு வாழ்க்கை. இப்படி நமக்கு தேவையான எல்லா பொருள்களையும் நாமளே தயாரிக்கணும். அதுக்கான ரகசியங்களை நாம வெளியிடுறது தான் நமது முழு நேர வேலைங்க. எனவே இந்த பதிவில நமக்கு கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெயை நமக்காக கற்றுக் கொடுத்த, புரிய வைத்த மோகனா தேவி அவர்களுக்கு, மதுரையைச் சேர்ந்த மோகனா தேவி அவர்களுக்கும், அவரது பாட்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதே போல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா, healerbaskar@gmail.comக்கு டீட்டெயிலா எழுதி அனுப்பிச்சிங்கன்னா, நான் அத புரிஞ்சுக்கிட்டு, நான் செஞ்சு பார்த்துட்டு, பல பேத்துக்கு சொல்லி, அதில ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா செஞ்சு, அதை நான் மக்களுக்கு சொல்லுவேங்க. இதான் நமது வேலை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். நண்பர்களே, சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேடல். சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க. சரக்கலைன்னு ஒண்ணு இருக்கிறதே முதல்ல தெரியாது. அதே சமயத்துல இந்த சரக்கலையை தெரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்ல. ஒரு சில பேர் இத கத்துக் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல. இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும். இதான் கான்செப்ட். அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது. 4448 நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும். சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் பேசும். யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒரு வினாடியில கண்டுபிடிக்க முடியும். ஆச்சரியமா இருக்கும். சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு உடனே நேரத்தை பார்க்கறோம், சரத்தை பார்க்கறோம். அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும். சூன்யம் வச்சுட்டாங்க, பில்லி சூன்யம், ஏவாள் அவ்வாள் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல், கைத்தெரிச்சல், பொறாமை, இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும். சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை, புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை. அப்ப இந்த சக்தி அதிகரிச்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலை கோபம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அன்பு நண்பர்களே, இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி 1 மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும். இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஆன்லைன்ல 7 நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்போங்க. இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 23 நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும். ஆனா புரிஞ்சுக்குங்க, வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது. கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும், சந்தேகம் வரும், கேட்கணும். இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும். எனவே இந்த வகுப்பு 1 மாத வகுப்பு. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த 23 நாள், அதாவது 1 மாசம் ஃபுல்லா உங்களது சந்தேகங்களை தீர்க்கறதுக்கும் சேர்த்து தான். கண்டிப்பா இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த அளவுக்கு நாலேஜ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம். ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை நீங்க பாருங்க. வாருங்கள் நண்பர்களே, சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்.